வணக்கம் நண்பா, இன்னி ஒரு புது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு, ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எப்படி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்கணுமே அவசியமே இல்லை. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வைக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் எடிட்டரில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாட்டி குரோமா கீ இல்லாட்டி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு முதல் தேவைப்படுறது கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்படி ஒரு ஃபீல்டு ஒன்று எடுத்து பிளாங்க் கிரவுண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன் டவுன்லோட் பண்ணி. ஸோ இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். வீடியோ வந்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பிகினிங்க்கு போயிட்டு லேயர் கொடுங்க. லேயரில் மீடியா கொடுத்துட்டு ஏன்னா நீங்கள் எந்த வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இல்லாட்டி எந்த ஸ்க்ரீன் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் கேலரியில் இருக்கிற நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோவாக இருந்தாலும் பின்னுக்கு உங்களோட வால் ஸ்க்ரீன் கலர் சரியாக இருந்துச்சுன்னா அந்த பிளேன் கலராக இருந்துச்சுன்னா மட்டும் அதை போஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற வீடியோவை நான் எடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிட்டு நம்ம மேலுக்கு முதல்ல எடுத்தோம்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன், அதை இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரிம் பண்ணிக்கிட்டு கரெக்ட் கொடுத்துக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே குரோமா கீ இந்த வரைக்கும் இந்த குரோமா கீன்ற ஆப்ஷன் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணதோடே வந்துடும். கீழே குரோமா கீயை எடுத்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம வீடியோ டிசேபிளில் இருக்கும்போது க்ரீன் ஸ்க்ரீன் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மறைஞ்சி இந்த பின்னுக்கு நம்ம போட்ட பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடும். ஸோ உங்கள் வால் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கீ கலரை கொடுத்தீங்கன்னா உங்கள் வால் ஸ்க்ரீன் எந்த கலரில் ஈக்குதோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது இந்த கலரோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மாறிடும். அப்படின்னு நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம இந்த டிசேபிள் லைக்கில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இப்படி க்ரீன் ஸ்க்ரீனு உங்களோட ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீனாக இருந்தால் இந்த ப்ளூ ஸ்க்ரீனை நீங்கள் இப்படி எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே ப்ளூ ஸ்க்ரீனில் மாறிடும். ஸோ இதை கரெக்ட் கொடுத்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் விளங்கும் எப்படி இது மர்ஜாக இருக்குது இந்த வீடியோ இந்த பேக்ரவுண்டோட. ஸோ உங்களுக்கு தெரியுமாக்கே எப்படி இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஆடியோ வேணுமென்றால் இந்த ஆடியோ சிம்பிளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம கைன் மாஸ்டரில் இருக்கிற மியூசிக்ஸ்ன்னு ஒரு இது இந்த கெட் மியூசிக்ஸ் அது நான் எடுத்துக்கிற மியூசிக்கில் சிலர் எடுத்து போடலாம். நான் இந்த வீடியோவில் போடலை, காப்பிரைட் கிளைம் வந்துடும்னு. ஸோ அதை விட்டுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம குரோமா கீயை இப்படி குரோமா கீக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 50/28 இருக்குது நம்ம குரோமா கீ. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா ப்ளர் ஆகின மாதிரி விளங்கும் பின்னால் பேக்ரவுண்ட். ஸோ இது நம்ம 50 வச்சுக்கொள்ளுவோம், இல்லாட்டி 60 சரி வச்சுக்கொண்டா பிரச்சனை இல்லை. ஹெச்டி குவாலிட்டி ஒன்று கிடைக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு இதை மாற்றிட வேணாம். 28 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அந்த க்ரீனிஷாக காட்டும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் மேலுக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஃப்ரேம் ரேட் ஹை குவாலிட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வீடியோ கிடைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச உடனே இந்த வீடியோ நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஒன்று கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லை, நீங்கள் உங்கள் வீடியோ நீங்கள் செய்கிற வீடியோவை எடுத்து இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாட்டி ப்ளூ ஸ்க்ரீன் இல்லாட்டி நான் சொன்ன மெத்தடில் கலரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போட்ட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ எம் சைனிங் ஆஃப். ஐ எம் Fusooli and we'll back with a new video. Thank you.